பிளவுஸும் நம்ம தச்ச பிளவுஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிஸ்ட் செக் பண்ணணும். இப்ப நம்ம வெயிஸ்ட் செக் பண்ண போறோம். அளவு பிளவுஸ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோட வெயிஸ்ட்ல கீழே பிளவுஸோட கீழ் பார்ட்ல இங்க பிடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம தச்ச பார்ட்டை இங்க பிடிச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இப்படியே விட்டுருங்க. இங்கே ரெண்டாவதா இங்க பிடிச்சுக்கோங்க. இது வந்து இழுக்க கூடாது, லைட்டா அப்படி பிடிச்சாலே போதும். இப்படி பாருங்க, இந்த இடத்துல இருந்து கரெக்டா இருக்கா? வெயிஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து ஆம் ஹோல் செக் பண்ணணும். ஆம் ஹோலுக்கு அளவு பிளவுஸோட லெஃப்ட் ஹேண்ட நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி வைக்கணும். நம்ம தச்ச பிளவுஸோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி பேக் சைடு, இதோட பேக் சைடு இப்படி ரெண்டுமே டச் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். இதோட ஷோல்டர்ல இப்படி பொட்டி வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த லைன் ஸ்டிச்சஸ் தெரியுற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு இப்ப இந்த தையல் மேலே இப்படி வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். இது அப்படி வச்சு பாத்தீங்கன்னா முடிகிற இடம் உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்ப இது கரெக்டா இருக்கா பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இப்ப ஆம் ஹோலும் ரெண்டு பிளவுஸுமே கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்து ஃபுல் லென்த் ஃபுல் ரவுண்ட் செஸ்ட் ரவுண்ட் பார்க்க போறோம். அளவு பிளவுஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. அதுல ரைட் ஹேண்ட் சைட முதல்ல எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பிளவுஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு. இத முதல்ல நம்ம அளவு பிளவுஸ்ல இதை அப்படியே பிடிச்சுக்கணும். தச்ச பிளவுஸ்ல இது கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சு விட்டு இந்த தையலுக்கு இந்த ரெண்டு தையலும் இப்படி ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து சில நேரம் பெருசா வரும், சின்னதா வரும். அதனால இதை நீங்க பார்க்க கூடாது. இந்த ரெண்டு தையல் மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்ப எங்க நான் பிடிக்கிறேன்னு பாருங்க. இது வந்து ஸ்லீவ், இது வந்து சைட்ல வரும். சைடு இதை வந்து இப்படி பிடிச்சுக்கணும். இது வந்து இப்படி இருக்க கூடாது, இப்படி நார்மலா பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரியே தச்ச பிளவுஸ்லயும் இது ஸ்லீவ் இங்க பிடிக்கிறேன். எங்க பிடிக்கிறேன்னு தெரியுதா? இங்க பிடிச்சிருக்கேன். ரெண்டு சைடும் இப்படி பிடிச்சு இப்படி நீங்க லைட்டா ஷேக் பண்ணீங்கன்னா இங்க ரெண்டையும் பிடிச்சிக்கணும். இழுக்க கூடாது, ரெண்டையுமே நார்மலா தான் பிடிக்கணும். இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் மாறி தெரியும். இழுக்காம இப்படி நார்மலா பிடிச்சுக்கோங்க. இப்ப அங்க இருந்து கை எடுத்துட்டு இங்க பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த கையில அதே மாதிரியே இங்க ஸ்லீவ் இருக்கு, இங்க பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி இங்க ஸ்லீவ் இருக்குன்னா இங்க பிடிக்கணும். இழுக்க கூடாது, இப்படி லைட்டா ஷேக் பண்ணி விடுங்க, உங்களுக்கு வரும். இப்ப இங்க வரைய பிடிச்சாச்சு. இப்ப இந்த கை அப்படியே எடுத்துட்டு இங்க வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த கை எடுத்துங்க, அப்படியே இங்க வாங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி இந்த எட்ஜில் வச்சு பிடிச்சிட்டு அதே மாதிரியே இங்க எடுக்கும். இழுக்க கூடாது, லைட்டா ஷேக் பண்ணி விட்டு இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வருதுன்னு பாருங்க, கரெக்டா இருக்கு. இப்ப ரைஸ் செக் பண்ணியாச்சு, ஆம் ஹோல் செக் பண்ணியாச்சு, செஸ்ட் ரவுண்ட் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த மூணு பாயிண்டையும் நீங்க கரெக்டா செக் பண்ணாலே உங்க பிளவுஸ் கரெக்டா இருக்கும்.